இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிங்க. பரங்கிக்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், சூரியகாந்தி, மக்காச்சோளம் இது எல்லாமே நம்ம வெள்ளரி பழம். இது இல்லாமல் கிட்டத்தட்ட 300 வகையான காய்கறி, கிழங்கு வகைகள் நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரையைச் சேர்ந்த விவசாயியான சுந்தர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தான விதைகளுடன் பணிபுரிகிறார். நீங்கள் பார்க்கும் எல்லா காய்கறிகளையும் உங்களால் பெயரிட முடியாது. ஏனென்றால் அவை அரிதாகிவிட்டன. 10,000 வகையான நாட்டு தக்காளிகள் இருந்ததாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஆனால் இப்போது சந்தையில் 2 ரகங்களை மட்டுமே பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் 4,000 வகையான கத்திரிக்காய்களும் 20,000 மரபார்ந்த நெல் வகைகளும் இருந்தன. சுந்தரின் வயலில் மட்டுமே இவற்றில் சில இனங்களை பார்க்க முடியும். நம்மளோட பயணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணுறோம். என்னென்ன மக்கள் சாப்பிட்டாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதா அதோட மொத்த பயணம் வந்து ஓவராலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேற்பட்ட ரகங்களை நம்ம அடையாளப்படுத்தி அதை ஆவணப்படுத்தியிருக்கோம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான தக்காளி இருக்குது. போன வருஷம் 80 போட்டிருந்தோம், இந்த வருஷம் 100 வகையான தக்காளி இருக்குது. அது இல்லாமல் சொரக்காய் வகைகள், சொரக்காயில் 60 வகையான சொரக்காய் நம்ம கிட்ட இருக்குது. அது மாதிரி பரங்கிக்காயில் வந்து ஒரு 30 வகையான பரங்கிக்காய் இருக்குது. பன்முகத்தன்மை கொண்ட நாட்டு ரகங்களை வேகமாக வளரக்கூடிய லாபம் தரும் விதைகள் வெளியில் தள்ளி இருக்கின்றன. ஆனால் பழைய ரகங்களில் லாபத்தை மட்டுமே தேடக்கூடாது என்று சுந்தர் சொல்கிறார். ஏன் விவசாயிக்கு விதை கையில் எடுக்கணும் அப்படின்னா, விவசாயிக்கு விதை தான் பெரிய சொத்து. அதாவது தான் நிலத்துல என்ன விவசாயம் பண்ணணுன்றத விதை கையில் வச்சிருந்தா மட்டும் தான் முடிவு பண்ண முடியும். விதை உங்ககிட்ட இல்லைன்னா யார் விதை வச்சுக்கிறாங்களோ அவங்க சொல்ற விவசாயத்தை நீங்க பண்ணி ஆகணும். சுந்தர் நாட்டு விதை பகிர்வு குழு ஒன்றை உருவாக்கியுள்ளார். இந்த விதைகள் நீண்ட காலம் பிழைப்பதற்கும் இவை விளையும் மண்ணுக்கும் முதலீடு செய்கிறார். இது இந்த விதைகளை ஜனநாயகப்படுத்த உதவுகிறது. இந்த குழு ஒரு சேமிப்பு கிடங்காக இருந்து விதைகளை சேகரித்து நாட்டு விதைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இது போன்ற முன்னெடுப்புகள் விவசாயிகளை ஒருங்கிணைக்கின்றன, அவர்களது தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றன, சுற்றுச்சூழலின் தேவைகளையும் கவனித்துக் கொள்கின்றன.